வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க நீங்களும் சாமியை தரிசிக்கலாம். வேளாங்கண்ணி கோயிலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க. நாங்க இருக்குது வேளாங்கண்ணி பீச்சில் தான் இருக்கிறோம். நாங்க எல்லா கோயிலும் டூர் போயிட்டு கடைசியா நாங்க வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோங்க. கடல் ஓசை எல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நாங்க என்ஜாய் பண்ணியிருக்கோம். நைட் வந்து இங்க ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணி இங்கே தான் நாங்கள் காலையில டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு கடல் கரைக்கு வந்து இப்போ பாருங்க கடல்ல நாங்கள் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நல்லா ஜாலியா குடும்பத்தோட. ஏன்னா அவங்களாம் வீடியோக்குள்ள வரல, அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இதாங்க எங்க ஃபேமிலி. நாங்கள் 2 ஃபேமிலி தான் வந்திருக்கோம். எங்க நடுமச்சனா நாங்களும் வந்திருக்கோம். மற்றவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். வந்தோம் அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேங்க. நீங்களும் வந்தீங்கன்னா டைம் கிடைச்சா என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து மாலை போட்டு ரொம்ப விசேஷமான நாள். வேளாங்கண்ணி அம்மாவுக்கு ரொம்ப முடியாதவங்களாம் இங்கே வந்து செலுத்திட்டு இருக்காங்க. நேற்று கேட்டேனே முட்டியெல்ல நடந்து போறாங்க. அதெல்லாம் பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. நீங்களும் அந்த மாதிரி வந்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க. மாரியம்மால இவங்களுக்கு நான் ரொம்ப பார்க்குற குக்கிங்கு ரொம்ப பெஸ்ட் குக்கிங்கு. அண்ட் இவங்களுக்கு வந்து ரொம்ப வெரைட்டிஸ் இருக்கும். அது பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்க சாப்பிடலான்றது வந்து ஒரு ட்ரெண்ட் இவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கீர்த்தி பெங்களூர்லேருந்து வந்துருக்காங்களா? இல்லை வேளாங்கண்ணி கோயிலில் எல்லாம் ரூம் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்கிற கோயில் அவ்வளோதாங்க. வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரூம்லாம் சூப்பராக இருக்குது. 700 தான் ரூமுடைய வாடகை. நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ஃபேமிலியாக நல்லா தரிசனம் பண்ணிட்டு பீச்சில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். குடும்பத்தோடு போயிட்டு நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியான இடங்க. கண்டிப்பாக வாங்க மறக்காமல்.